டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வர்களுக்கு வெளியே இருக்கிற ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு குறித்து தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்மளுடைய யூடியூப் சேனலில் அரசு வேலை வாய்ப்புக்கான தகவலை ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு வரோம். மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க், அதுக்கப்புறம் டெலகிராம் லிங்க் கிளிக் பண்ணி நம்ம அரசு வேலை வாய்ப்புக்குள்ள மறக்காமல் வந்து இணைங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கிற ஒரு முக்கியமான அரசு வேலைவாய்ப்பு பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுவும் 10ஆம் வகுப்பு கல்வி தகுதிக்கு வெளியாக இருக்கிற 3000க்கும் மேற்பட்ட பணியிடங்களுக்கான அறிவிப்பு குறித்து தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்கிறது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் வந்து TNUSRB வந்து வெளியிட்டிருக்காங்க. அறிவிப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா காலி பணியிடங்களோட எண்ணிக்கை வந்து 3644 காலி பணியிடங்கள் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. கல்வி தகுதி வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு கல்வி தகுதி வந்து தேர்ச்சி பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மாத சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் 18,200 இருந்து 67,100 வரைக்கும் மாத சம்பளம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. காலி பணியிடங்களோட முழு விவரங்களையும் இப்போ வந்து பார்க்கலாம். கான்ஸ்டேபிள் கிரேட் 2 பணிக்கு 2833 காலி பணியிடங்கள் இருக்குது. ஜெயில் வார்டர் பணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 180 காலி பணியிடங்கள் இருக்குது. ஃபயர்மேன் பணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 631 காலி பணியிடங்கள் இருக்கிறதா வந்து அறிவிச்சிருக்காங்க. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் ஓசி பிரிவினருக்கு 18லேருந்து 26 வயசுக்குள்ள வந்திருக்கணும். பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி பிரிவினருக்கு 18லேருந்து 28 வயசுக்குள்ள வந்திருக்கணும். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, டிரான்ஸ்ஜெண்டர் பிரிவினருக்கு 18லிருந்து 31 வயசுக்குள்ள வந்திருக்கணும். ஆதரவற்ற விதவைகளுக்கு 18லேருந்து 37 வயசுக்குள்ள வந்திருக்கணும். முன்னாள் இராணுவத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா 18லேருந்து 47 வயசுக்குள்ள இருக்கணும்னு சொல்லிட்டு வயது வரம்பு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மேலும் இந்த பணிக்கான தேர்வு கட்டணம் வந்து பார்த்தீங்கன்னா 250 ரூபாய் வந்து தேர்வு கட்டணமாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பணிக்கு தேர்வு செய்கிற முறை வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 கட்டம் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட், அதாவது பார்ட் 1 தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து எழுதணும். அடுத்தது மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து நடத்துகிறாங்க, அதுவும் வந்து எழுதணும். அதுக்கப்புறம் அதில் செலக்ட் ஆகிறவங்களுக்கு ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் வந்து வைக்கிறாங்க. அதுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எண்டூரன்ஸ் டெஸ்ட், அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட். இது எல்லாத்துலேயும் வந்து பாஸ் பண்ணுறவங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்ச உடனே தேர்வர்கள் யார் யாரெல்லாம் செலக்ட் ஆனாங்கன்னு சொல்லிட்டு லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு பணி வாய்ப்பை வந்து வழங்குவாங்க. இந்த பணிக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னா ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஆன்லைன் மூலமாக https://tnusrb.tn.gov.in ஸ்க்ரீனில் தெரியல இந்த முகவரிக்கு நீங்கள் ஆன்லைனில் 21/9/2025 வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். மேலும் இது போன்ற தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு மற்றும் மத்திய அரசு வேலைவாய்ப்பு மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.